எச்.ஏ. சூர்யா, நடிகை சாய் பல்லவி, இயக்குநர் லிங்குசாமி ஆகியோருக்கு 2021ஆம் ஆண்டுக்கான கலைமாமணி விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. பாடகர் கே.ஜே. யேசுதாசுக்கு எம்.எஸ். சுப்புலட்சுமி விருது வழங்கப்படுகிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். விக்ரம் பிரபு, பாடலாசிரியர் விவேகா ஆகியோருக்கு 2022ஆம் ஆண்டுக்கான கலைமாமணி விருது வழங்கப்பட இருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் யுவராஜ். முழு விவரங்கள் என்ன? வணக்கம். 2021, 2022 மற்றும் 2023 இந்த 3 ஆண்டுகளுக்கான கலைமாமணி விருதுகள் மற்றும் பாரதியார், எம்.எஸ். சுப்புலட்சுமி மற்றும் பால சரஸ்வதி ஆகியோரின் பெயரில் வழங்கப்படக்கூடிய இந்த இந்திய அளவிலான இந்த விருதுகளானது தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த மாதம் நடக்கக்கூடிய இந்த விருது வழங்கும் நிகழ்ச்சியில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த விருதுகளை வழங்கியிருக்கின்றார். கே.ஜே. யேசுதாசுக்கு எம்.எஸ். சுப்புலட்சுமி விருதும் வழங்கப்பட்டிருக்கின்றது. சென்னை கலைவாணர் அரங்கில் அடுத்த மாதம் நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த விருதுகளை வழங்கியிருக்கின்றார். வருடந்தோறும் பாரதியார், எம்.எஸ். சுப்புலட்சுமி, பால சரஸ்வதி ஆகியோர் பெயரில் வழங்கப்படக்கூடிய அகில இந்திய விருதுகளானது தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. நடிகர் எஸ்.ஜே. சூர்யா, நடிகை சாய் பல்லவி, இயக்குநர் லிங்குசாமி ஆகியோருக்கு 2021ஆம் ஆண்டுக்கான இந்த கலைமாமணி விருதானது தற்போது வழங்கப்பட்டிருக்கின்றது. பெயர்களானது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. பாடகர் கே.ஜே. யேசுதாசுக்கு எம்.எஸ். சுப்புலட்சுமி விருதானது வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று நடிகர் விக்ரம் பிரபு, பாடலாசிரியர் விவேகா ஆகியோருக்கு 2022ஆம் ஆண்டுக்கான கலைமாமணி விருது வழங்கப்பட்டிருக்கின்றது. இசையமைப்பாளர் அனிருத், ஸ்வேதா மோகன் உள்ளிட்டோருக்கு 2023ஆம் ஆண்டுக்கான இந்த கலைமாமணி விருதுகளானது வழங்கப்பட்டிருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.